விவசாய நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட கார்டனோட அப்கிரேடு ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆடிப்பட்டம் வர்றதுனால அதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2 மாசங்கள பொறுத்தளவுல பொதுவா கார்டனிங் பண்றவங்க 2 மாசம் ஃப்ரீயா விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதில் உள்ள மண் வளங்கள் எல்லாத்தையும் மாற்றுவாங்க. அப்படி பார்க்குறப்ப இயர்லி மார்னிங் வந்து நம்மளுடைய வீட்டுக்கு கார்டனுக்கு மயில் வரும். அதே போல் சில செடிகள் வந்து அதில் உள்ள சின்ன பழங்கள் செடிகள் வந்து சாப்பிடும். அதுக்கப்புறம் அதுவாக போயிடும். திரும்ப ஈவினிங் டைம் வரும், ஒரு 4-4:30க்கு வரும். வந்து அதே போல் அதுக்கு பிடிச்சதை வந்து சாப்பிடும். சாப்பிட்டுட்டு அதுவாகவே போயிடும். பொதுவாக மயில்களை பொறுத்த அளவில் அதுக்கு வந்து டிஸ்டர்ப் இல்லாத பகுதிகளுக்கு அது வரும் போகும். அந்த அடிப்படையில் நம்ம வந்து எந்த விதமான இடைஞ்சலும் கொடுக்கல அப்படிங்கிறனால அழகாக அது வரும், வந்துட்டு அதுவாகவே போயிடும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணுறோம், ரெகுலராகவே நம்ம நிறைய கிளிப்பிங் நம்மளுக்கு கிடைக்கிது. ரொம்ப நாளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், நம்ம செடிகள் வந்து எலி கட் பண்ணுற மாதிரி அந்த கட்டாயம் இருந்துச்சு. இது என்ன அப்படிங்கிறது நம்ம ரிவ்யூ பண்ணுறப்ப கடைசியாக ஃபைன் பண்ணப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்சு சில செடிகளை வந்து மயில்கள் வந்து சாப்பிடுது. அந்த அந்த கொழுந்தோடு அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடுது. தலை வெட்டின மாதிரி இருக்கும், கட் பண்ணி ஒரு பூச்சி கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது மயில்கள் இருந்துச்சுன்னா அது மயில்கள் சாப்பிடுதுன்னு எடுத்துக்கலாம். இதனால வந்து சில பூச்சி தொல்லைகள் வந்து குறையுது. பொதுவாக பூச்சிகளை சாப்பிடும் அப்படிங்கிறனால அந்த பூச்சி தொல்லைகள் குறையுது. அதை இடைஞ்சல் பண்ணலன்னா அழகா அது வந்து அதுவும் ஒரு வகையான விசிட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுது. இது போல் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பதிவு செய்வோம். ரெகுலராக நம்ம பதிவு செய்யலாங்கிற ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஆடிப்பட்டத்துக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. நம்மளோட அப்கிரேட் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.